சிறகடிக்க ஆசை இன்னைக்கோட எபிசோடில் ரவி அவன் மனைவி ஸ்ருதிக்காக நைட்டி போட்டுக்கிட்டு கிச்சன் ரூமில் போய் டீ போடுறாப்புல. அந்த டைம் பார்த்து ரோகிணி தண்ணி எடுக்கிறதுக்கு குடிக்க தண்ணி எடுக்கிறதுக்கு சமையல் கட்டுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு ரவி என்ன பண்ணுறாரு, போய் ஒழிஞ்சிக்கிறாப்புல. அப்புறம் ரோகிணி தண்ணியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் ரவி நைட்டி போட்டுக்கிட்டு கிச்சன் ரூமில் டீ போடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து விஜயா தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. அண்ணாமலை என்ன ஆச்சுன்னு கேட்குறாப்புல. விஜயா சொல்கிறாங்க, எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாப்புல, சின்ன வயசில் பசி எடுக்குதுன்னா அது உடம்பு ஆரோக்கியத்தை குறிக்கும். இந்த டைமில் நைட்டில் உனக்கு பசி எடுக்குதுன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை, அதனால் நீ உடம்பை என்னான்னு பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு விஜயா சொல்கிறாரு, பசி எடுக்குது, நான் போய் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு, அதாவது கிச்சன் ரூமுக்கு வராங்க. உள்ளே வந்தால் ரவி நைட்டி போட்டுக்கிட்டு டீ போடுறத பார்த்துட்டு யாரோ திருடி தான் உள்ளே வந்துட்டான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனே ரவி இதை பார்த்துட்டு டக்குன்னு ஒழிஞ்சிக்கிறாப்புல. உடனே எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிச்சன் ரூமாண்டா ஓடியாராங்க. என்ன ஆச்சுன்னு, யாரோ திருடி நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துட்டான், உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் முத்து ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு கிச்சன் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் ஒழுங்காக திரும்பிட்டு, யார் நீ திருடுறியான்னு கேட்குறாங்க. அப்புறம் கம்முனே ரவி நின்றுட்டுருக்காப்புல. ஏன்னா அந்த டைம் பார்த்து சரின்ட்டு முத்துனாப்புல டக்குன்னு ரவியை டப்புன்னு தூக்கி வெளியேட்டுன்னு வந்துடுறாப்புல. அப்புறம் தலையில் போட்டிருக்க அந்த முக்காடை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா ரவி. உடனே விஜயாவுக்கு கோவம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா? அப்புறம் இந்த டைம் உள்ள ரூம் உள்ள ஸ்ருதி என்ன பண்ணுறா, எக்ஸெட் போட்டுக்கிட்டு ஏதோ பாட்டு கேட்டுட்ருக்கா. உடனே இந்த சத்தத்தை கேட்டு வெளியே நான் தான் ஆன்ட்டி போட சொன்னேன், அவள் ரவியோட ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன்ல, டிஷர்ட்டும் லுங்கியும், அதேமாதிரி என்னோடய நைட்டி நீ போடுன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு. இது என்னம்மா நைட்டில் இதெல்லாம் ஒரு விளையாட்டா, இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாப்புல. விஜயாவுக்கும் கோவத்தில் என்ன சொல்கிறாப்புலன்னா, என் பசங்க 3 சிங்கக்குட்டிங்க, இனிமேல் அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ண வைக்காத, ரவி இந்த மாதிரிலாம் பண்ண வைக்காதன்னு. அப்புறம் இதை வச்சு மனோஜ் முத்து எல்லாம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ரவியை கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட நைட்டு இந்த சீசன் முடியுது. அடுத்து மறுநாள் காலையில் விஜயா கூப்பிட்டு மீனா கிட்ட வேலை சொல்கிறேன். ரோகிணிக்கு என்ன பிடிக்கும், எல்லாருக்கும் என்ன பிடிக்குன்றதை நீ செஞ்சு வைக்கணும். அதுக்கு முத்து சொல்கிறாப்புல, என்ன ஏன் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்க தான் செய்யணுமா, உனக்கு வேறு ஏன் மீனாவுக்கு வேறு வேலை கிடையாதா? அவங்கெல்லாம் இப்போ ஷோரூம் வச்சுருக்காங்க, அவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்க. அது ஏன் வேலை செய்ய மாட்டாங்க? எல்லோரும் இங்கே சமந்தான், எல்லோரும் வேலை செய்யட்டாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்கிற, இதெல்லாம் எனக்கு சாதாரண, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. அப்புறம் ரோகிணி வந்தோன்னு உனக்கு என்னம்மா வேணும், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு விஜயா கேட்குறேன். எனக்கு வெஜிடபிள் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறேன். உடனே சரி போய் காய்கறிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறேன். அப்போ போய் வாங்கிட்டு செய்ய. உடனே முத்து என்னென்ன காய்கறி வேணும்னு சொல்லு அப்படின்னு. ஏன் நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்களான்னு மீனா கேட்குறேன். அதுக்கு முத்து சொல்கிறேன், நான் ஏன் வாங்கிட்டு வரணும், ரோகிணிக்கு தானே வெஜிடபிள் பிரியாணி வேணும்னு கேட்குறான். அதுக்கு அவன் புருஷன் மனோஜ் போய் வாங்கிட்டு வருவான் நீ அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு காய்கறிலாம் சொல்கிறாங்க. உடனே மனோஜ் என்ன சொல்கிறேன், காசு வேணும்னு கேட்குறேன். ஏன்னா இது கூட வாடா காசு இல்லைன்னு முத்து கிண்டல் அடிக்கிறாப்புல. ரோகிணி போயிட்டு சரி நான் காசு கொடுக்குறேன்னு காசு கொடுக்குறாப்புல. அதுக்கு நீ என்னென்ன வாங்கிட்டு வர மறுபடியும் சொல்லுன்னு மனோஜி சொல்கிறேன். அதுக்கு முத்து சொல்கிறாப்புல, 4 டிகிரி வச்சுக்கிறேன், 4 காய்கறி பேரை மறந்துடுறேன், இவெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி திட்டுறாப்புல. அதுக்கு ரோகிணி, நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், அதாவது வாட்ஸ்அப்பில் உனக்கு அனுப்புகிறேன், நீ வாங்கிட்டு வாங்க. மனோஜ் வெளியே போகிறாப்புல, காய்கறி கடையில் போய் காய்கறிலாம் வாங்குறதுக்கு. வெளியே போனால் ஒரே வெயிலாக இருக்குது, எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு சரி நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கார்லேயே போயிட்டு வந்துடுறாப்புல. காரில் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாப்புல மனோஜ், இந்த மாதிரி ஒரே வெயிலாக இருக்குது அப்படின்னு. உடனே முத்து, உனக்கு வைக்கவே இல்லையடா அப்படின்னு. நான் காரில் போயிட்டு வந்தேன். உடனே அதுக்கு முத்து சொல்கிறாப்புல அண்ணாமலை கிட்ட, பாத்தியாப்பா இவன் காரில் தான் போயிட்டு வரான் காய்கறி வாங்குறதுக்கு அப்படின்னு. அப்புறம் பில்லை பார்த்தா பில்லு 490 ரூபா. உடனே மீனா சொல்கிறாப்புல, இந்த 4 காய்கறிக்கு 490 ரூபாலாம் வராது, இவர் ஏதோ தப்பாக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. இல்லை விலைவாசிலாம் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் சமாளிக்கிறான். அந்த நேரம் பார்த்து மளிகை கடைக்காரு வீட்டுக்கு வர. அதுக்கு மீனா சொல்கிறாப்புல, என்ன காய்கறி விலைலாம் இந்த ரேட்டு போட்டிருக்கீங்க, காய்கறி விலை என்ன அவ்வளோ ரேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அந்த காய்கறி கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லைம்மா பில்லிங் மிஷின் தான் தப்பு, 190 ரூபாய்க்கு 490 ரூபா பில்லு தவறாக ஆயிடுச்சு,
மிச்ச காசு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லி பேலன்ஸ் 300 தூக்கி முத்துக்கிட்ட, அதாவது மனோஜ்கிட்ட கொடுக்குறாப்புல. அப்புறம் காய்கறி கடை சொன்னாங்க, ஏப்பா ஒரு பில்லிங் மிஸ்டேக், இதுக்காக வீடு வரைக்கும் வர வச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரன் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே முத்து சொல்கிறாப்புல, பாத்தியாப்பா பெரிய ஷோரூம் அதிபர் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் காய்கறி கணக்கு கூட தெரில, 190 ரூபாய்க்கு 490 ரூபா கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படியே பேந்த முழிக்கிறாப்புல. அப்புறம் அண்ணாமலை சொல்கிறாப்புல, சரி முத்து நாளைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு. உடனே முத்து யோசிச்சுட்டு, அப்பா ஞாபகம் வந்துருச்சு, மனோஜ் உங்களோட 27 லட்சம் பணத்தை தூக்கிட்டு வந்தேனே அந்த நாள் தானே அப்படின்னு. அது இல்லைடா, வேறு என்ன விஷயம் தெரியுமான்னு. அப்புறம் மீனாவுக்கு கோவமாக போயிடுறாங்க. இவன் ஏன் கோவமாக போகிறா அப்படின்னு முத்து யோசிக்கிறான். உடனே அண்ணாமலை சொல்கிற, நாளைக்கு உன்னோட கல்யாண நாள்ரா, அது விசேஷம், நீ போய் மீனாவை சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாப்புல. உடனே முத்து ரூமுக்குள்ளே வந்து, சாரி மீனா, நான் கவனம் எல்லாம் மறந்துட்டேன். அது எப்படி மறக்கும், உங்கள் அண்ணன் பணத்தை தூக்கிட்டு போகிறது மட்டும் உனக்கு கவனம் இருக்குது, ஆனால் நம்ம கல்யாண நாளாக மறந்துட்டீங்க, அப்போ என்னை பற்றி இன்னும் நீங்கள் கேவலமாக தான் நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கோச்சிக்கிறேன். உடனே அதுக்கு முத்து சொல்கிறேன், இல்லை எங்கள் அண்ணன் ஓடி போனதுனால தான் நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு நான் அன்றைக்கி சொன்னேன், அதையே வச்சுக்கிட்டு நீ இது பண்ணிக்காத, முறைப்படி உன்னை வீட்டுக்கு வந்து பார்த்து எல்லாம் பண்ணியிருந்தேன்னா பார்த்து பொண்ணு பார்த்து பத்திரிக்கை அடித்து பண்ணியிருந்தா ஞாபகம் இருக்கும். சரி நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, சாரின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், இன்னியோட எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு என்னடான்னா, இந்த கல்யாண நாளுக்கு முத்துவோட பாட்டி வராங்க, அதாவது அண்ணாமலையோட அம்மா வராங்க. இதோட இந்த எபிசோடு இன்றைக்கி முடியுது. டுடே எபிசோட் முடியுது. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க.